இருந்தார்கள். ஒரே ஒரு கேள்வி தான் உங்களை கேட்கிறேன். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் கடந்த 35 ஆண்டுகளாக சுயநலம் பாராமல், தனிநலம் ஏற்காமல், வாழ்க்கை ஏற்காமல் நம்மை கட்டி ஆண்டு இந்த நாட்டினுடைய நலனுக்காக பாடு மோடியோ உள்துறை அமைச்சரோ அப்படி கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கு அல்லது எதிர்கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு அவ்வப்போது வாழ்த்து செல்வது வழக்கமாக இருக்கலாம். போன முறை நம்முடைய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களுக்கு அவர் வாழ்த்து சொன்னார் என்று அறிய வந்தோம். ரவிக்குமார் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னவர் திருமாவளவனுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று விரும்பியிருக்கலாம். 10ஆம் தேதி என்னுடைய சர்டிபிகேட்ல எனக்கு பிறந்த நாள் ஜூலை 10. என்னுடைய சான்றிதழ் படி பார்த்தால் அப்ப கையை இப்படி சொல்லி தானே டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல சேர்த்து காலத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு காலத்தோடு தான் ஒரு அட்மிஷன் போடுவாங்க. ஆனா அதுக்கு பிறகு எங்க வீட்டுல ஜாதகம் எழுதுற பழக்கம் உண்டு. கிராமங்கள் எல்லாருக்கும் எழுதுல எனக்கு மட்டும் எழுதிருக்காங்க. எங்க அப்பா எழுதிருக்காங்க. நமக்கெல்லாம் ஐயர் அப்படிங்கிற பிராமணர்கள் கிடையாது. ஐயர்னு சொல்லுவோம், ஆனா அவங்க பிராமணர்கள் கிடையாது. அவங்க வள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வள்ளுவ பண்டாரம் சொல்லுவாங்க. அவங்க தான் எழுதுவாங்க. அந்த ஜாதகப்படி எழுதும்போது பஞ்சாங்கத்தை பார்த்து எப்போ எந்த தேதி அப்படிங்கிறத கணக்கில் குறிச்சு வச்சு எழுதுவாங்க. அதன்படி பார்த்தால் இங்கிலீஷுக்கு ஆகஸ்ட் 17 வருது. சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி பஞ்சாங்கத்தில் சார்பில் ஈழத்தில் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டதை நினைவு கூர்ந்து அவர்களின் ஈகத்தை போற்றும் வகையில் வீர வணக்கம் செலுத்துவதை நிகழ்வாக ஒருங்கிணைப்பது வாடிக்கையான ஒன்று. இந்த முறை அந்த நாளில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்துவது என்று அறிவிப்பு செய்தோம். உடனே சில பேர் அந்த நாளை எப்படி திருமாவளவன் தேர்வு செய்யலாம் என்று விமர்சனம் செய்தார்கள். இன்னும் சில பேர் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவதற்கு புதிதாக ஒரு இயக்கம் கிளம்பி இருக்கிற போது திருமாவளவன் எப்படி பேசலாம் என்று சில பேர் விமர்சனம். சில பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் என்று விவாதங்களை எழுப்பினார்கள். மே 17ஆம் தேதி நடத்த இயலாத நிலையில் ஆகஸ்ட் 17 ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் எழுச்சி நாள் கொண்டாடுவது வழக்கம். அந்த தமிழர் எழுச்சி நாள் என்று தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துவது என்று நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். மனதில் தோன்றியதையெல்லாம் விவாதமாக்கி கொண்டிருக்கிறார்கள். யாரை பற்றி? சிறுத்தைகளை பற்றி, திருமாவளவனை பற்றி. நாம் நம்முடைய கடமைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டை தேர்தலுக்கு முன்பே நடத்துவது என்றுதான் திட்டமிட்டோம். பிறகு மே 17ஆம் தேதி தேர்தல் முடிந்த பிறகு நடத்துவது என்று அறிவிப்பு செய்தோம். ஆனால் தேர்தல் முடிவுகள் நாம் எதிர்பார்த்ததை போல் அமையவில்லை.
இதனால் நாம் அறிவித்தபடி எப்படி குற்றம் சொல்லலாம், குறை சொல்லலாம்? திருமாவளவன் தலைமை மீதான நம்பிக்கையை சிறுத்தைகளிடம் ஒரு ஐயத்தை ஏற்படுத்தலாம், தகர்க்கலாம் என்று பலரும் யோசித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டுக்கு யாரை அழைக்கப் போகிறார் நிறைவு செய்வதாக அறிவித்திருந்தோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் பாண்டிச்சேரிக்கு 24ஆம் தேதி நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி நாம் நடத்த இருக்கிற தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கான செயற்குழு கூட்டங்கள் இவை. நீங்க எல்லாருக்கும் எழுதுறீங்க, பின்னால் அதற்கு மறைக்கும். அங்கேயே நாட்கள் கொண்டு உட்கார்றாங்க. அந்த இடத்துல இடம் ஒரு இடம் இருக்கு. முதலில் வேண்டுகோள் விடுக்கிறேன். கடந்த 11ஆம் தேதி தொடங்கி இன்றைக்கு 18ஆம் தேதி வரையில் இந்த மண்டல செயற்குழு கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி என்று தொடர்ச்சியாக மண்டல செயற்குழு கூட்டங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு இன்றைக்கு மேற்கு மண்டல செயற்குழுவை நாம் திருப்பூரில் நடத்தி கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மண்டல செயலாளர் சிறுத்தை வல்லுவர் அவர்களை, கோவை மண்டல செயலாளர் இலக்கியன் அவர்களை, நீலகிரி மண்டல செயலாளர் துறை ராஜேந்திர பாபு அவர்களை, பொள்ளாச்சி மண்டல செயலாளர் கேசவ மருகன் அவர்களை, ஈரோடு மண்டல செயலாளர் ஜாஃபர் அலி அவர்களை, நாமக்கல் மண்டல செயலாளர் பட மணிமாறன் அவர்களை, திரண்டிருக்கிற அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற பல்லடம் தொகுதி மாவட்ட செயலாளர் ரங்கசாமி அவர்களை, திருப்பூர் வடக்கு தொகுதி மாவட்ட செயலாளர் ஏபிஆர் மூர்த்தி அவர்களை, இந்த செயற்குழுவுக்கான நோக்கத்தை விளக்கி உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் மாநில பொருளாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி எஸ் பாலாஜி அவர்களை, நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசின் சமூக நீதித்துறை அமைச்சருமான தம்பி மத்திய அரசு அவர்களை, இந்த நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் தம்பி துரை மணவன் அவர்களே, மிசா தங்கவேல் அவர்களே, பல சண்முகம் அவர்களே, தமிழ்வேந்தர் அவர்களே, மற்றும் நிகழ்வை முன்னின்று நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தொகுதி மாவட்ட செயலாளர்களே, மண்டல துணை செயலாளர்களே, மாநில பொறுப்பாளர்களே, பல்லடம் திருப்பூர் வடக்கு நிர்வாகிகளே, என் நிகழ்வில் பங்கேற்பதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தலைமை ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த தோழர்கள் கோகா பாவனன், வே கனியமுதன், பொதுநி வனவன், தகடூர் தமிழ்ச்செல்வன் ஆகிய தோழர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற திருப்பூர் தெற்கு தொகுதி மாவட்ட செயலாளர் இரா சுப்பையா அவர்களே,
திரளாக கூடியிருக்கிற நெடுநேரமாக காத்திருக்கிற என் உயிரின் உயிரான அனைவருக்கும் என்னுடைய கனிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி, நீங்க உட்கார மாட்டீங்களா? ஆமாம், ஒரு நிமிஷம். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நாங்கள் பூனாச்சிலேருந்து வரோங்க. நாங்கள் முதல் அந்தியூரில் இருந்தோங்க. அந்தியூர் சந்தைக்காலையிலேருந்து அங்கே வேண்டான்னு அமுச்சு விட்டாங்க. அப்புறம் வெள்ளிக்குறிப்பூர் சந்தைக்காலையில் இருந்தோம். அப்புறம் அங்கேயும் வேண்டான்னு அமுச்சு விட்டாங்களா சத்திரம் கட்டுறேன்ட்டு. இப்போ பூனாச்சியில் வந்து ஒரு வீடு எடுத்து அங்கே வாடகைக்கு எடுத்து எல்லாத்தையும் இருக்கிறோம். எங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுட்டு அடுத்து இங்கே ஆதார் கார்டு இது வச்சு நாங்கள் ஒரு ரேஷன் கார்டு ஆதார் கார்டையும் வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கு எங்கேயுமே வீடு இல்லைங்க. நாங்களும் எல்லாரும் பக்கம் கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ இவங்ககிட்ட கேட்டு தான் இங்கே நாங்கள் வந்துருக்குறோம். எங்களுக்கு ஏதோ ஒரு பக்கம் காட்டுங்க. நாங்கள்லாம் குழந்தை குட்டிங்க நிறைய வச்சுருக்குறோம். யாரை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க? அங்கே அவரை நம்பி வந்து இவங்களை நம்பி வந்திருக்கிறோங்க. அவருக்கு சொல்ல தெரியாது, இருங்க. நீங்கள் சொல்லுங்கள், யாரை நம்பி வந்திருக்கீங்க? திருச்சிலேருந்து இங்கே வராங்க. யாரை பார்க்க வந்திருக்கீங்க? திருமாவளைங்க. அவர் சாரை பார்க்க வந்திருக்கிறீங்க. அவர்கிட்ட என்ன என்ன இது சம்மந்தமாக கோரிக்கை வைக்கிறீங்களா? இடம் ஏதோ ஒரு பக்கம் எங்களுக்கு காட்ட சொல்லி கேட்டுக்கிறோங்க. கோரிக்கை வைக்கிறீங்க? ஆமாங்க. ஏதோ ஒரு பக்கம் காட்டினாங்கன்னா நாங்கள் அங்கே போய் ஏதோ ஒரு பக்கம் சாலை போட்டு. எத்தனை வருஷமா அந்த இடத்துல இருக்கீங்க? நாங்கள் ஒரு 10-12 வருஷமா இருக்கிறோம். இது வரைக்கும் ஏன் நீங்கள் பட்டா கேட்டு எத்தனை இடத்துக்கு எல்லா போயிருக்கீங்க? பக்கம் கேட்டுங்க. பூனாச்சியில் அங்கே வருவாங்க, அவங்ககிட்டையும் கொடுத்துட்டோம். எல்லா பக்கையும் கொடுத்துட்டுங்க. இதுதான் கடைசி நாங்கள் கொடுக்குறது. ஏதோ ஒரு பக்கம் காட்டினாங்கன்னா நாங்கள் பிள்ளைங்க குட்டியோட போய் இருந்துக்குவோம். அங்கே இது வரைக்கும் நீங்கள் எத்தனை இடத்துக்கு போயிருக்கீங்க பட்டா கேட்டு? பட்டா அங்கேயே வந்து வாங்கிட்டு போனாங்க. பூனாச்சியில் பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க. அப்புறம் எழுதி கொடுத்து எல்லாம் ஆதார் கார்டெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் 2-3 தடவை வாங்கிட்டு போனாங்க. எங்களுக்கு எதுக்குமே சொல்லலைங்க. எது சொல்லலை? எதுவுமே சொல்லலை. இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப வருஷம் சேர்ந்து அங்கேயும் சுற்றி அங்கே அந்தந்த இடத்துல இருந்து குழப்பம் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடம் வேணுங்க. எங்களுக்கு ஒரு நிரந்தரமான இடம் வேணுங்க. அங்கங்கே தங்கி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இந்த மாதிரி வியாபாரம் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன வியாபாரம்? வலையில் வியாபாரம். எங்களுக்கு எங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடம் கிடையாதுங்க. சரிங்க. இங்கே போனாலும் அங்கங்கே ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கிறாங்க. அப்புறம் விரட்டி அடிச்சு விட்டுறாங்க. இதுக்கு மேலே எங்களுக்கு ஒரு நிரந்தரமான இடம் நாங்கள் எங்கெங்கேயும் எழுதி கொடுத்துட்டோம். இதுக்கு வழி பிறக்குதுங்க. இவரை நம்பி வந்திருக்குறாங்க. வழி பிறக்கணும்னு நம்பி வந்திருக்குறோங்க. அதனால ஒரு வழி நீங்கள் தான் பார்த்து பண்ணி கொடுக்கணும். நீங்கள் எத்தனை வருஷமா அந்த இடத்துல குடியிருக்கீங்க? நாங்கள் அங்கே ஒரு இடத்துக்கு போனால் ஒரு 10 நாள் 15 நாளுங்க. மீட் பண்ண ஒரு மாதங்க. எவ்வளோ குடும்பங்கள் இருக்கீங்க? குடும்பம் நான் இப்போ எங்கள் குடும்பம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15-20 குடும்பமாட்ட இருக்கிறது. ஆமாம், ஒரு 20 குடும்பத்துக்கு மேலே தான் இருக்கணும், தவிர கம்மியாக இருக்க மாட்டோம். எங்களுக்கு ஏதோ ஒரு வழி பார்த்து பண்ணி கொடுங்க. நாங்களும் அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டு ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்கிறது இல்லைங்க, முடியலைங்க. போனால் அங்கே இருக்கிறதுங்க. இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, கிளம்பணும். நாங்கள் எங்கெங்கே தான் மாற்றி இடமாற்றி போயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நிரந்தரமான ஒரு கோரிக்கை, ஒரு இடம், பாதுகாப்பான இடம். குழந்தைங்க குட்டிக்கு வச்சுட்டு அங்கே இங்கே போயிட்டு இருக்குன்னு தயவு செய்து ஒரு நிரந்தரமான ஒரு இடம் மட்டும் எங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுத்தா இந்த அரசுக்கு ரொம்ப நன்றி. இந்த மக்கள் வந்து பன்னியண்டி சமுதாயத்தை சேர்ந்த மக்கள். இவங்க வந்து ஒவ்வொரு முறையும் கலெக்டர்கிட்ட, தாசில்தார்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுத்து ஓஞ்சி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிலையில தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் சந்தையான பகுதியில் வந்து குடிசைக்கு சும்மா சுற்றி சேலை கட்டி அதுக்குள்ளார குடியிருந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அவல நிலையில் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு இடம் தேவை, இருக்கிறதுக்கு வீடு. பிள்ளைங்க படிக்கிறதுன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு ஸ்கூலும் மாற்ற முடியறதில்ல. அதனால் நிரந்தரமாக பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உண்டான வழிக்கு இவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பட்டா வேணும். அதுக்காக எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கிட்டையும் சமூக நீதி அமைச்சர் மணியரசன் அண்ணனுக்கும் மனு கொடுக்கலான்ட்டு வந்துருக்கோம். சார், நீங்கள் எந்த பகுதி? ஈரோடு மாவட்டம் பவானி தொகுதி. பிறக்கிறவங்க வந்து பவானி, அந்தியூர் 2 தொகுதியும் சேர்ந்து தான் வந்திருக்கிறாங்க மக்கள். இல்லை, நீங்கள் எந்த தொகுதி நிர்வாகி? நான் பவானி தொகுதி தொண்டரணி, ஈரோடு மாவட்ட அமைப்பாளர் தொண்டரணி. உங்கள் சார்பாக தான் வந்திருக்காங்களா இல்லை பொதுமக்கள் அவங்களாவே வந்திருக்காங்க? பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களாவே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய தலைமையில் நான் கூட்டிகிட்டு